ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? உங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாதா? சைக்கிள் வந்து கருப்பு சேவ் சைக்கிள்ல வந்தாரே, மனச்சாட்சி வேண்டாமா? அந்த அவர் பேசும்போது அப்படியே வந்து வடிவேலு பின்னாடி பேசுற பட்டச்சில வண்டுமுருகன் பேசுற மாதிரியே இருந்துச்சு. நம்ம தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? என்ன நன்றி இருக்கு? அரசியல்ல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும்? நான் சொல்றேன் திரும்ப விஜய்க்கு கொஞ்சமாவது மூளை நரம்பு வேலை செய்தால் அவர் ஆய்வு பண்ணணும். அவர் உளவுத்துறை வட்டு அவர் முதல்ல யாரு என்னன்னு செக் பண்ணணும். ஏன்னா எங்க அண்ணன் அடிச்சுப்பியா நீ வந்துரியா நீ அப்படிங்கிறாரு. வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல் 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும். கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழகம் ஊடகவியலாளர் தவம் அவர்கள். சார் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த கரூர் துயர சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 41 உயிர் விழுந்து பலியானாங்க. இந்த சம்பவத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியும் அங்க சென்று அஞ்சலி செலுத்திட்டு குடும்பத்திற்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு மத்தியில வந்து ஒரு டிஃப்ரெண்டா நான் ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விஜய் கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு போற நிலைமைக்கு விஜய் உள்ளாக்கி இருந்தாங்க. கரூர் துயர சம்பவம் முடிஞ்சு ஒரு 41 நாட்களுக்கு பிறகு வந்து பொதுக்குழுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் கூடிய ஆதவர்ஜுனா வாடா போடா, ஒருமையில கூட திமுக உள்ளிட்ட முக்கிய பிரமுகர் எல்லாம் திட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த பொதுக்குழு? வந்து இறந்த 41 பேருக்குமே அஞ்சலி செலுத்தினாங்களா? செலுத்தினாங்க. மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. 2 நிமிஷம் இல்லையா? அதாவது மறைமுகமா ஹோட்டலுக்கு கூட்டி போய் இருக்கும்போது கட்டி பிடிச்சு கதறி எழுதா கால் விழுந்தாரெல்லாம் செய்திகள் வருது. அதாவது தகவல் வருகிறது. சரியா சொல்லணும்னாக்க மற்ற நேரங்களில் ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி. ஒரு போஸ்டர் கிடையாது. அவர்களுடைய கொடி அடக்கமத்துல தான் மறந்த செய்தி உண்டா? இல்ல தகவல் இருக்கா? எதுவும் இல்ல. ஆக ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு தாந்தோண்டித்தனமான இன்னும் சரியா ஒரு கூட்டம் கொடுக்கக்கூடிய சம்பிரதாய கூட்டமாகத்தான் இருக்கிறது. அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோக்குள்ளை உருவாகக்கூடிய இன்னொரு சைக்கோ கூட்டம், தலைமை சைக்கோ கூட்டம் மாதிரிதான் இன்னைக்கு வந்து டிவிகே விஜய் தரப்பு தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள விமர்சிக்கிற நபரு கூட ஒரு தகுதி கிடையாது, ஒரு டேட்டா கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப கூட பார்த்திருப்பீங்க, ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்தார். நீ அதைவே தாண்டி இன்னொரு உண்மை ஒப்புக்கிறாத. ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? உங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாதா? சைக்கிள் வந்து கருப்பு சேவ் சைக்கிள்ல வந்தாரே, மனச்சாட்சி வேண்டாமா? அந்த அவர் பேசும்போது அப்படியே வந்து வடிவேலு பின்னாடி பேசுற பட்டச்சில வண்டுமுருகன் பேசுற மாதிரியே இருந்துச்சு. ஆமா, அது அந்த காமெடி அவ்வளவு பொருத்தி போகுது. அப்ப அரசியல்ல கொண்ட கொள்கையில இப்ப நீங்க பெரியார வச்சுக்கீங்க, அம்பேத்கர் வச்சுக்கனாக்க அரசியல் அணுகுமுறை இப்படி இருக்கு. அதுவும் வாடா போடாங்கிற லாங்குவேஜ் இருக்குல்ல, நானும் ரவுடிதாங்கிற புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. நானும் ரவுடிதான் சொல்லும் போதே அது இவ்வளவு அசிங்கத்தனமா இருக்குது, கேவலமா இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் சரியா சொல்ல போனா இது ஏதோ ஒரு வகையில விஜய முழுக்க கோர்த்து வர மாதிரியான ஒரு தோரணை தொடர்ந்து இருக்குது. ஏன்னா அவர் 2024 வரை 2024 2வது மாசம் வரையும் பாத்தீங்கன்னாக்கா திமுகவோட நல்ல லிங்க்ல இருக்காரு. அதுக்கான பல பதிவுகள் வந்து பாத்துருப்பீங்க. ஸ்டாலினை பாக்குறாரு, முதல்வரை பாக்குறாரு, அதுல ஒரு துண்டு போட முயற்சி பண்றாரு. அது தொடர்ந்து நடக்கல. அப்படிங்கிற பட்சத்துலதான் அடுத்து எப்படியான ஒரே வருஷத்துல வந்து என்ன சொல்ற 2ஆம் கட்ட தலைவரா மாறன்றதுக்காக ஆதவர்ஜுன் எங்க போறாரு? விசிகாவுக்கு போறாரு. அங்க நடக்குமா? இன்னைக்கு எனக்கு சரியா திமுக விட கடுமையாக பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான சித்தாந்த கட்சியா இருப்பது விசிகா. அங்க போய் என்ன பண்றாரு? அங்க புராணம் பாடுறாரு. ஆனா அங்கேயும் செல்லுபடி ஆகல. உட்கட்சி பூசல்கள் அதிகமா உருவாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா விசிகா திருமாவளவனையே அவர் தெரியாம விற்க முயற்சி பண்ணாரு. அதன் விளைவுதான் அந்த புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் என்ன நடந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆக ஆதவ் வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட செயல்படுகிறார் தெள்ள தெளிவா தெரிகிறது. அதனால புதுசா வர யாரையும் வளர விடக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்காங்க. அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதான்னு தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணணும். நான் சொல்றேன் திரும்ப விஜய்க்கு கொஞ்சமாவது மூளை நரம்பு வேலை செய்தால் அவர் ஆய்வு பண்ணணும். அவர் உளவுத்துறை வட்டு அவர் முதல்ல யாரு என்னன்னு செக் பண்ணணும். ஏன்னா எங்க அண்ணன் அடிச்சுப்பியா நீ வந்துரியா நீ அப்படிங்கிறாரு. அப்புறமா என்ன சொன்னாரு? வன்முறை தூண்டாரு. எப்படி வந்து அந்த ட்வீட்ல வந்து வன்முறை தூண்டாரோ, அவர் அடிச்சா மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியும்ல அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ணுன்னு சொல்லல. அப்ப இன்னொன்னு, இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு. எப்படி வந்து முதல்வர் போய் அவர் அடிப்பாருன்னு ஒரு லாஜிக்கான கேள்வி இருக்குல்ல, அடிப்பாருங்கிறதாண்டி அரசு பண்ணுவாருன்னு ஒரு லாஜிக்கான கேள்வி இருக்குல்ல. அப்ப ஆதவர்ஜுனோட ஒட்டுமொத்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னாக்க கிரிமினலா ஒரு அரசியல்வாதிகளை தாண்டி ஒரு கிரிமினலாக நடந்து கொண்டிருக்கிறார். அது வந்து ஒட்டுமொத்த விஜய்க்கு மட்டும் இல்ல, அந்த டிவிகே குரூப் இந்த 2ஆம் கட்ட தலைமையில வச்சிருக்கவனுக்கு எப்படித்தான் மூளை அவங்க வேலை செய்தா இல்லையான்னு தெரியல. இவங்க நடத்த ஊராங்க
இல்ல அதுதான் சொல்றேன். நான் என்ன திரும்ப திரும்ப சொல்றேன், அவன் என்ன பேசுறான், ஏது பேசுறான், எந்த அடிப்படையில பேசுறான். இப்ப ஸ்டாலின் தப்பி ஒண்ணான்னு இருக்காரு, அதுக்கான எவிடன்ஸ் எங்கேயுமே கிடையாது. அவர் பெங்களூர்ல போய் இருந்தது எல்லாரும் தெரியும். உடனே இப்ப சரண்டரான தெரியும். இவங்கள மாதிரியா சாவுக்கு கூட 16வது நாள் காரியம் முடிச்சுட்டு வந்து பாப்போம்னு சொன்னார் அவரு. இல்ல நான் 30 நாள் வாயை திறக்காம இருந்தாரா ஸ்டாலின்? இல்ல இல்ல, அவருக்குன்னு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்குது. அவர் கைது செய்யப்படுகிறார். அதே மாதிரியா நிசா காலத்துல கைது செய்யப்படுகிறார். அவருக்குன்னு ஒரு பின்புலம் இருக்கு. அவருக்குன்னு ஒரு மான அவமானங்கள் ஏகப்பட்ட விஷயம் தாங்கி இருக்கார். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எதிர்வினை ஆற்றுக்கிறார்கள். அதன் பிறகுதான் அந்த அரசியல் காலத்துக்கு ஒரு இடத்துக்கு வர முடியுது. நீங்க ஒரு சம்பவத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்தாங்க வரலாறும் உங்களை போற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களை அம்பலப்படுத்துவதற்கான சம்பவம் எங்க இருக்குன்னா, ஒரு சம்பவத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, அல்லது ஒரு கொள்கை ரீதியான ஒன்றிய அரசு கொண்டாடக்கூடிய கொள்கைகளை நீங்க எப்படி வெளிப்படுத்திக்கிற போதுதான் உங்களை அம்பலப்படுத்துறதுக்கான அத்தனை வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது டிவிக்கோட ஒட்டுமொத்த அந்த உள்ளீடான அந்த அழுக்கு கேடுகளை வந்து கரூர் சம்பவம் வந்து அப்பட்டமா விஜய் யாருன்னு காட்டுச்சு, விஜய் கூட்டமும் யாருன்னு காட்டுச்சு. இதுக்கு மேல நிரூபிக்க ஒண்ணும் கிடையாது. அவர் என்னதே வாய்களியே அம்பேத்கர் பெரியார பேசினாலும் இனி நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு அம்பலப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது டிவிக்கோட கோரமுகம். கேளுப்பா. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றத்திலே நீங்க திட்டு வாங்கினது பத்தலையான்னு சொல்லி விஜய் வைக்கிறார்ல, என்ன எங்களை வந்து உச்ச நீதிமன்றத்துல அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? உச்ச நீதிமன்றம் யார கேள்வி எடுச்சு? அது முழுக்க உயர் நீதிமன்றத்தை கேள்வி எடுச்சு. உயர் நீதிமன்ற நீதிபதியில கேள்வி எடுச்சு. எங்கேயாவது டிஎம்கே அரசு, டிஎம்கே கவர்மெண்ட் இப்படி நடந்துக்குச்சு, அல்லது போலீஸ் இப்படி நடந்துக்குச்சு, போலீஸ் கூட உங்களோட கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எங்க கொட்டு வச்சுச்சு? எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பண்றது தப்பு. நீங்க வந்து விஜய் வந்து பழி வாங்குறீங்க, அந்த கரூர் சம்பவத்தை சரி செஞ்சிருக்கிறீங்க, இத்தனையும் காரணம் டிஎம்கே கவர்மெண்ட் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீங்க தப்பிக்க முடியாது, அதனால பொறுப்பேற்றுக் கொள்கள் சொல்லி எங்கேயாவது உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சா? இல்ல இல்ல. உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் மோதலாக அது மாறியது. அவங்க கேட்ட கொஸ்டின்களுக்கு லாஜிக்கான கொஸ்டின் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு இடையே, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு இடையில சில வாக்குவாதம் ஏற்பட்டுகின்றது, ஒரு மாற்றுக்கருத்து இல்ல. இங்க கவர்மெண்ட் எங்க வந்துச்சு? கவர்மெண்ட் எங்க அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க? எங்கேயுமே இல்லையே. அப்ப திரும்பவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, இல்லாத ஒன்றுக்கு நரேட்டிவ் செட் பண்றாங்க. யாரு? விஜய் தரப்பு. அப்ப விஜய் தரப்பு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், விஜய் வந்து யாரிடம் உஷாராக இருக்க வேண்டும் இல்லையோ, ஆதவ அர்ஜுனோட உஷாராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சோழியை முடிச்சிடும். அண்ணனை உள்ள தள்ளுறது உறுதி. அனில் குஞ்சோ என்ன கதறினாலும் நடக்க போறது ஒண்ணும் இல்ல. ஆதவ அர்ஜுனா 2026 ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாரு தாவேகாவுக்கு. 2026 ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி இப்படித்தான் இருக்குமாக்கும். ஒரு பிரச்சனை வந்தா ஏன் ஓடி ஒளிகிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவர் எங்கெங்க வரலாற்றுக்கு பின்னாடி போறாரு. அப்படி வரலாற்றுக்கு பின்னாடி போனா ஒரு டேட்டா ஒழுங்கா எடுக்கிறது கிடையாதா? இன்னைக்கு பேக்செக் டீம் தூக்கி போட்டாங்க. அவர் எங்க இருந்தாரு, எப்ப போய் சரண்டர் ஆனாரு, எங்க ஓடி ஒளிஞ்சு இருந்தாரு, எத்தனை நாள் ஓடி ஒளிஞ்சிருந்தாரு முதற்கொண்டு போயிருச்சு. ஒரே நாள் பெங்களூர் இருக்காங்க, மறுநாள் போய் சரண்டர் ஆறாரு. பேக்செக் வந்துச்சா இல்லையா? இதுக்கு மேல நீ என்ன பண்ணுவானுங்க? ஆனா இவங்க 30 நாள் ஒரு கொலை, 41 கொலைய பச்சை கொஞ்சம் கூட ஈவருக்கெல்லாம் பண்ணிட்டு, மனச்சாட்சி இல்லாம செய்துட்டு, நீலிக்கண்ணீர் கூட வடிக்காம, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, அன்னைக்கு நடந்த அன்னைக்கு 30 பேர் என்ன சார் நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்கிறான்ல, அந்த அந்த 30 பேர் சொன்னது எவனாவும் ஒரு செய்தியாளர் பொய் சொல்லுவானா? சாவு விஷயத்துல எந்த ஊடகமா இருக்கட்டுமே அது பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? 30 பேர் செத்துட்டாங்கிறது கன்ஃபார்மா சொல்றான ஒருத்தர். 30 பேர் கூட விடுங்க, 10 பேரோட என்ன 30 பேர் சொல்றாங்க, ஒருவேளை 10 பேரோட செத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணக்கீடு யோசிக்கிறவன் செய்வான செய்ய மாட்டானா? அப்ப அந்த கேள்வி கூட பதில் சொல்லாம ஓடி ஒளிகிற தற்குறி கூட்டங்களா இருந்து கொண்டு நீ வரலாற்று பின்னாடி போய் ஸ்டாலின் வந்து ஓடி ஒளிஞ்சார் தெரியாதான்னு கேட்கறது அபத்தம் இல்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கடந்த காலத்துல சீமான் தம்பிகள் இந்த மாதிரியான தற்குறிகளாக ஜோம்பிகளாக இருந்தார்கள். இப்ப அவர்களே மிஞ்சுகிற அளவுக்கு இப்ப இந்த அணில் கூட்டம் வேற மாதிரி மாறி இருக்குது. இப்ப இவங்களுக்கு சிந்திக்கவும் தெரியாது, பின் வரலாறும் தெரியாது, நிகழ்வுகள் என்ன நடக்குன்றது புரிஞ்சுக்கல, தலைவன் பேச கூட உண்மையான்னு தெரியல, இன்னமும் சினிமா வசனம் மாதிரி நம்பி நம்பி நாசமா போறாங்க. இது வந்து ரொம்ப கேடுகட்ட அரசியல். இந்த கேடுகட்ட அரசியல் தமிழ்நாட்டில் தொடர்வது இருக்கு இல்லையா, இதை விட அபாயகரமான வேற எதுவுமே இல்லை. நீங்க பிஜேபி கூட நான் டிவி கூட ஒப்பிட்டு பேச விரும்புறேன். பிஜேபி கூட அது வலசாரித்தனத்தில் தெளிவா இருக்கிறது, அது பிராமணத்தை தூக்கி பிடிக்கிறது, அது வந்து ஒன்றிய மாநில உரிமைகளுக்கு எதிராக நிற்கிறது, நீட்டுக்கு எதிராக நிற்கிறது, நீட்டுக்கு எதிராக நிற்கிறது, சமூக நீதிக்கு எதிராக நிற்கிறது, தெளிவா டிக்ளேர் பண்ணுதுங்க. தப்பே கிடையாது. இவன் நம்ம இப்போ அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கட்சி கட்சி சித்தாந்தம் எதிரி என்பது தெளிவா டிக்ளேர் பண்றாங்க. அந்த விஷயத்துல பிஜேபி கூட நாணயமா இருக்கிறது. ஆனா நீ என்ன பண்ற, சமூக நீதி பேத்துக்கிட்டு பெரியார் அம்பேத்கரிய அந்த போட்டோ மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நீ பண்ற அரசியல் முழுக்க தற்கூரி அரசியலா இருக்கிறது.
அரசியல் நாணயமற்ற அரசியலாக இருக்கிறது. கிஞ்சித்தும் கூட உண்மையை பேசக்கூடிய வல்லமையை, சம்பவங்களை எதிர்கொண்டு அதற்கு நாணயமா நடக்கக்கூடிய பண்பு நலங்கள் அதுல இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல இது பிஜேபியை விட நாம் தமிழ் கட்சியை விட மிக மோசமான ஆபத்தான அரசியல் இட்டு செல்கிறார்கள் இளைஞர்களை. இது ஒருபோதும் நல்லதல்ல. என்ன சொல்றாருன்னா ஆதவ அர்ஜுனா ரவுடின்னு சொல்றாரு செந்தில் பாலாஜி அவர்கள். எப்படி பார்க்கலாம் ஒரு அரசியல் கட்சி முன்னாள் அமைச்சர் அப்படி பேசுறாரு? என்ன ஆதாரம் இருக்கு? ஊழல் பண்ணீங்க, அதுக்கான இடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, 1 வருஷம் உள்ள இருந்திருக்காரு. என்னை கேட்டா அரசியல் கட்சி அரசியலாக சொல்றேனாக்க 1 வருஷம் அவர் மேல நான் சொல்றது தப்பு இருக்கு, ரைட் இருக்குது. அதை தாண்டி 1 வருஷம் அந்த கட்சிக்காக கொண்ட கொள்கைக்காக, குறைஞ்சபட்சம் திமுகவுக்காக என்ன பண்ண 1 வருஷம் உள்ள இருந்தாரா இல்லையா? பிஜேபிக்கு மாறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு என்ன அரசியல் சிக்கல் வரப்போகுது? நான் திரும்பவும் சொல்றேன், அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் அதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படணும், அவர் தண்டிக்கப்படணும். இருவேறு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திமுகவுக்காக குறைஞ்சபட்சம் கட்சி மாறாம நின்றார்ல, 1 வருஷம் உள்ள இருந்தார்ல, உள்ள போய் இருந்து உண்மையிலேயே பிஜேபியுடைய டார்ச்சர், இன்னும் சொல்ல போனா நெஞ்சு வலி ஆபரேஷன் பண்ணலாம் உறுதி தானே. நெஞ்சு வலி கூட நாடன் வச்சுக்கோ, ஆனா ஆபரேஷன் பண்ணது உறுதி இல்லையா? அதை யாரும் போய் சொல்ல முடியாதுல்ல. அப்ப நெஞ்ச பிளந்து காட்டியாவது திமுகவும் நிக்கிறார் இல்லையா? அது ஓடி ஒளிர பண்பு கிடையாது. உண்மையில சொல்ல போனா அதுதான் இவங்க பாயிண்ட் ஆஃப் சொன்னா அரசியல் எப்படி சொன்னா தெளிவா இருக்காருல்ல, நின்று அடிக்கிறாருல்ல. நீ என்ன பண்ற? ஒரே ஒரு ஆக்சிடென்ட் உன் கண்ணு முன்னாடி நடக்குது, கண் முன்னாடியே ரிப்ளேட் ஆகுது, செருப்பு கொண்டு எறிகிறாங்க, திரும்பி எங்களை பாருங்களான்னு சொல்லிட்டு. இவள் நானா திரும்ப சொல்றேன், 30,000 பேர் சொல்றாங்க அந்த இடத்துல கூடியது. 30,000 பேருங்கிறது என்ன தெரியுமா? 30,000 பேர் மட்டும் கிடையாது, 30,000 கேமராக்கள் அங்க இருந்திருக்கிறது, 30,000 செல்போன்களுக்கு இருக்குது. ஒரு செல்போன்ல கூடயாடா திமுக ஆட்களோ அல்லது போலீஸோ நெஞ்சை கிழிச்சது, மண்டையை உடைச்சது, தடி நடத்தது எதுவுமே எந்த எவிடன்ஸுமே இல்லையாடா? இப்ப வரைக்கும் இந்த நிமிடம் வரை அங்க வெளியேறக்கூடிய அத்தனை வீடியோக்களும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அங்கு நடந்தது என்ன என்று சொல்லித்தான் காட்டுகிறத தவிர ஒரு வீடியோ இது வரைக்கும் இந்த நிமிடம் வரை ஒரு வீடியோ திமுக குண்டர்களோ, இவங்க பாயிண்ட் ஆஃப் கேட்குது, திமுக குண்டர்களோ அல்லது போலீஸோ ஏதாவது அதுக்கு மாற என்ன நினைக்குமா, போலீஸ் குழந்தை தூக்கிட்டு ஓடி போய் காப்பாத்துற வீடியோக்கள் இருக்குது. அப்ப இது என்ன அரசியல் நாணயம்? என்ன களத்தில் நடந்தது? அது உண்மைக்கு மாறா பேசுறது கொஞ்சம் கூட மான வெக்கம் எதுவும் இல்லையா? இல்ல இப்ப இறுதியா தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்றாருன்னா 2026 தேர்தல கருத்துல சொல்லியிருக்காரு. டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அதை எப்படி பார்க்கலாம்? எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போலையா? சொல்லும் போதே சிரிப்பு வருது. ஆனா இது யாருக்கு சாக்கு இல்லையோ எடப்பாடி பழனிசாமி சாக்கு நொந்து போயிருக்காரு. சரி, ஏன்னா ஆல்ரெடி கட்சியில இருக்க முறை வெளியிருக்கீங்க. செங்கோட்டையன், தினகரன், சசிகலான்னு ஒரு டீம், ஓபிஎஸ் ஒரு டீம் உருவாயிருச்சு. கட்சியை காவு கொடுக்கறதுக்கோ, கட்சியை கலைக்கிறதுக்கோ அல்லது முக்குளத்தோடு சாதியாக சொன்னா முக்குளத்தோடு ஓட்டுகளை பிரிப்பதற்கு ஒரு டீம் உருவாயிருச்சு. இதுல டிவிக்கே என்ன சொன்னாலும் கேட்பாங்க அனில் வாரியார். அவங்கள நம்பி ஏதாவது சேர்த்துடலாம், புள்ளியார் சொல்லி போட்டாச்சு அப்படிலாம் சொல்லி பார்த்தாரு, கிண்டி பார்த்தாரு, கிழங்கெடுத்து பார்த்தாரு. ஆனா ஒண்ணும் மிஞ்சிற மாதிரி இல்லை. இப்ப பிஜேபிக்கு விட ரொம்ப சாக்கா இருக்கிறது யாருன்னா எடப்பாடி அவர்களுக்கு தான். ஏன்னா எடப்பாடிகளுக்கு இப்ப எஸ்ஐஆர் ஒரு விஷயம் வந்திருக்குது. எஸ்ஐஆருங்கிறது யாருக்கு எதிரானது? அது மாநில உரிமைக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு அதை அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு கருத்தை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போன்றவங்க தெளிவா வைக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அது வருது, எவ்வளவு மோசமானது? அது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இந்திய மக்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு தான் ஆயுதமா இருக்கிறது. அதுவுமே கனநேர ஆயுதமாகத்தான் இருக்கிறத தவிர முழுமையான தீர்வு நோக்கி இல்லை. அந்த ஓட்டு உரிமை பறிக்குன்னு சொன்னா அது யாருக்கு ஆபத்து? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து, மாநில உரிமைகளுக்கு ஆபத்து, ஒட்டுமொத்தமா இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லையா? அது கூடவா எடப்பாடி சொல்லி புரியணும்? அப்ப அடிமைத்தனத்தின் உச்சத்துக்கு போயிட்டாரு. எப்படியாவது குறுக்கு வழியில போயாவது நம்ம பிஜேபி நம்மளை காப்பாத்திரும் நம்புறாரு. பிஜேபி எடப்பாடியே முதலமைச்சர் ஆக்குறதான் கனவு வேணுமா? முதல்ல அழிக்க போறது எடப்பாடி கட்சியை தாங்கிறத கொஞ்சம் கூட புறங்கி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யுது. தன்னை அறியாம ஆட்சி கூட வேண்டாம், கட்சியை காப்பாத்திக்கொன்ற ஒரு சுயநல போக்கின் உச்சந்தே எடப்பாடி. ஆக டிவிக்கே இன்னைக்கு அதுக்கு பொதுக்குழுல ஆப்பு வச்சிருச்சு. தனித்து நாங்க நிற்போம், முதலமைச்சர் இருப்போம் நாங்க தான். அவங்க ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. அவங்க ஏடிஎம்மா பிடிஎம்ங்கிறத தாண்டி அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்றாங்க. சரிங்களா? அந்த உலகத்துக்கு அணில் குஞ்சுக்கு ஓட்டு விழுது நம்புறானுங்க. அதனால அவங்க தலையில மண் விழுது உறுதி, எடப்பாடி தலையில துண்டு விழுது உறுதி. ஆக தெரிஞ்சே தெரியாமலோ பிஜேபி ஒரு அரசியல் லாபத்தை ஈட்ட பார்க்கிறது. அதை ஈட்டுமே நம்புறேன். ஏன்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சிபிஐங்கிறது
பிஜேபியோட வலதுகார மாதிரியா பல்வேறு வழக்குகள் நடந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் கூட அதை கண்டித்திருக்கிறது என்பது வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது இது யாருக்கு பலன்னா பிஜேபிக்கு ஒரு வகையில பலனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு, திமுகவுக்கு இன்னொரு வகையான எதிர் வகையான பலனை கொடுக்கும். அதான் அடுத்த ஆட்சிகள் வருவதற்கு அத்தனை சூழலும் வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா பாமக ரெண்டா கிடக்குது. இன்னைக்கு தேமுதிக இருக்கா இல்லையானே தெரியல. அதிமுக சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு பக்கம் பங்காளி சண்டை, ஒரு பக்கம் ஓபிஎஸ்ல இருக்க ஆளு கூட இப்ப திமுக போயிட்டு இருக்குது. செங்கோட்டையனோட நாளைக்கு திமுக போனா ஆச்சரியப்பட ஒண்ணும் நிலைமை இருக்குது. ஆக இப்படியான சூழல்ல திமுகவுக்கு அது சாதகமா இருக்கிறது. பிஜேபிக்கு அது இரண்டாம் கட்டத்துக்கு வருவதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது தான் ரொம்ப அபாயகரமானது. இது பிஜேபி வளர்வு, இந்த தமிழ்நாட்டு வளர்வு ரொம்ப 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 அபாயகரமானது. இது மற்ற மாநில கட்சிகள் சிந்திக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி சிந்திப்பதாக தெரியவில்லை. அவர் தன் தலையில் மண்ணெல்லி போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி விளையாடாலும் பரவாயில்ல, கட்சி வந்தா பரவாயில்ல நினைக்கிறாரு. கட்சி மேல இருக்காங்கிறத எதார்த்தம். கட்சியை இன்னும் சுக்குனா உடைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? நாளைக்கு வேலுமணியை தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுலயுமே எவனுமே அரசியல் நாணயம் இல்லாதவர்கள், கொள்கை பிடிப்பில்லாதவர்கள், எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். இவர்கள் அதிமுக அழிய போவது உறுதி. அந்த அதிமுக அழியும் இடத்தில் ஒரு பெரும் அஸ்திவாரத்தை போட நினைக்கிறது பாஜக. இது கூட இந்த அறிவும் இல்லாமல் செஞ்ச அந்த ஊழலுக்கு பயந்து ஆட்சி வேண்டாம் கட்சி வந்தால் பரவாயில்லைங்கிற ஒரு பேராசையில அவர் அலைகிறாரு. எந்த ஒரு ப்ரூஃப் இதுவரையும் ஓட்டு ப்ரூஃபே கிடையாது யாருக்கு, டிவிகேவுக்கு. ஆனா அவன் 2060 நான் டிவிக்காவா டிஎம்காங்கிறாங்க. இவங்க அடிக்கிற காமெடி உச்சபட்சமா இருக்குது. அவங்களும் காணாம போவது உறுதி. டிவிக்கே அடிக்கிற அடியில இனிமேல் தமிழ்நாட்டுல எந்த ஒரு சினிமா நடிகரும் வரலாம், ஆனால் தகுதியோடு வர வேண்டும். சம்பவங்கள் போட்டு ரியாக்ட் பண்ணணும். ஒன்றிய அரசை நீ எப்படி எதுக்குற, பிஜேபி நீ எப்படி எதுக்குற? இதுதான் கடந்த கால எம்ஜிஆருக்கும் கூட ஒரு பதிலடியாக இருந்தது. எம்ஜிஆருக்கும் ஒரு பாடத்தை கற்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு எம்ஜிஆர் கொண்டு வர முயற்சி செய்தார். அப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த டைம்ல அடின்னு அடிச்சு தோக்கடிக்கிறாங்க எம்ஜிஆர். அடுத்த கடத்த 50% இடஒதுக்கீடு கொண்டு வருவாரு எம்ஜிஆர். ஆகா, இது சமூக நீதி மண்ணா இருக்குது, நம்ம தப்பான பார்த்துட்டோம், இனி சரிவடிக்கணும்னு சொல்லிட்டு 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது செம்மியார். 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் யாருன்னா எம்ஜிஆர். காரணம் தமிழக மக்கள் கொடுத்த பாடம். அந்த பாடத்தின் வரலாற்று பாடமும் படிக்க தெரியல, நிகழ்கால பாடமும் படிக்க தெரியல, எதிர்கால சரித்திரமும் தெரியல. அப்படி இருக்கும்போது டிவிக்கேவா இருந்தாலும் சரி, அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, காணாமல் போவது உறுதி. இரண்டாம் கட்டத்துக்கு பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. ஆனால் வந்து விடுமோ என்கிற அச்சத்தை இந்த டிவிக்கே தற்குறித்தனமாக பேசுவதும் ஏடிஎம்கே பேசுவதும் ஒரு என்ன சொல்றது, ஒரு யதார்த்த சூழலை மிஞ்சி நிற்பதாக ஒரு அபாயகரமான அறிகுறியாக இருக்கிறது. அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. ஓகே சார், தாவேகா பொதுக்குழு குறித்தும் மாதவ அர்ஜுன் அவங்களுடைய சர்ச்சை கருத்து குறித்தும் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி.